எப்படி கொண்டு வரஞ்சது பார்த்தீங்களா? ஒரு மாதத்துக்கு என் கையை என்ன செய்யுது? குத்துறாப்பா இந்த கையை கை உழைஞ்சு குத்துது. இதுல இருந்து இங்க ஆட்டம் ஒவ்வொரு விதவிரலாடுறது குத்துறாங்க. விரச்சனைக்குள்ள அப்பா சாப்பிடாத வாழைக்காய் அங்கே இருக்கு. ஆமா, வாழைக்காய் புலவலியா சாப்பிட்டேன். இப்போ நேஷனோட வந்து இப்போ கிளினிக் வந்து 21 இந்த வாரம் 21 எத்தனை ஒரு மாதத்துக்கு வருமா இல்லை நான் 2 மாதம் 2 ஒரு மாதம் 2 போடுறாங்க. இது சும்மா எத்தனை நாள் செய்யறது? இது 20 இப்படியுமே தோணுமே. கடவுள் இதுமே வீட்டுல இப்ப நான் இதுல நிக்கிறோடையா பிடிக்கிறீங்க? வீட்டு என்ன பிடிக்க சுவர்ல பிடிப்ப எப்படியா? நிறைய விளையாட்டு குடிக்கல போல. புதுசா படிக்கிறாரு. அதான் பார்க்க வேண்டியது. என்ன குசா பண்ணு பாப்போம். என்ன அடி என்ன அடி பத்தாடி என்னது? விலத்துக்கு அடிய பாத்தியா? கலக்கிறார். இப்போ இப்படி கலக்கிறீங்க. நாங்க வீட்டை நம்மளே செய்யறீங்களா? நான் மட்டக்களப்பு நீங்க வந்து ஸ்டார்ட்ல டெங்கு வந்து தெரியுமா? எனக்கு டெங்கு வந்து இது வழி இல்லாம உருண்டு பிரண்டு இதுல விழுந்து தெரியுமா உங்களுக்கு? வரக்குள்ள எங்கேயோ விழுந்தோம். ஆமா, நான் 2 பேருக்கு போனோம். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வில் செய்யா. அதான் தெரியல, அதான் தெரியல. குத்து குத்தி இழுக்கடா அவ்வளோத்துக்கு இவ்வளோத்துக்கு என்ன குத்தி குத்தி இழுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் அக்கினி, நான் நேசன், சொல்லக்கடை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாட வீட்டில் நாங்கள் கொண்டு காய்ச்சி கொண்டு வரோம். நேற்றைய தினம் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு அளவில் போனதால் வந்து டைம் கிடைக்கல வீடியோ போகிறதுக்கு. அதில் வந்து மன்னிக்கணும் முதலாவது. அதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். கவிதாஸ் வந்து மட்டக்களப்பு போகிறோன்னு சொல்லி தெரியுமா? நேஷன் இருந்து போகிறான்னு என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன இது தீ குளிக்கிறது போகிறானா? தீ குளியலோ என்ன தெரியல. அவன் அரைஞ்சிட்டு ஏற்கனவே இந்த நியூஸ்ல அங்கே இருந்து வருது உங்களுக்கு? எனக்கு வரந்தானே, எங்கே இருந்தோ வரந்தானே எனக்கு. என்னையா டக்கல் அரைஞ்சிட்டியா? அதானே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாது. அப்பா தெரியுமா? தெரியுமா? இல்லை, அதனாலும் ஆள் அரைஞ்சிடுது தானே. அதுதானே எங்களுக்கு வந்து சரியான விளக்கங்கள் தெரியாது இதுவரை. ஆளை காட்டுப்பாங்க விளக்கம் சொல்லு. விளக்கே கொஞ்சம் போடும். அதே மாதிரி 2 நாளைக்கு பிறகு வந்து நேசனும் வந்து வந்துருக்குது. ஒரு கிலோமீட்டர் வாங்கி வந்து ஒரு கிலோமீட்டர் கூட வந்து கூட என்ன ஆளும் வீடியோவில் வந்து அப்பாவோட அன்றைக்கு நீங்கள் வந்து ரெட்மில் மிஷினோட வந்து கிடச்சா மயங்கி மயங்கி அதோட யார் பயந்து வச்சேன். அன்றைக்கி நான் மெலோடி கேட்டு நான் அடக்க போறேன்னு கேட்டேன். என்ன கிளால இங்கே ஒதுக்கண்டேன். நல்லா பேப்பர் ஆளை என்ன சரியா பேப்பர். அதுதான். அப்போ நேசனோட உடம்பு நலங்கள் கூட வந்து கவிதாஸ் வந்து மடலில் போன தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரிந்தானே என்ன? அப்போ அதே மாதிரி நேசன் 2 நாளைக்கு பிறகு வந்து எங்களுடைய வீடியோவுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் சந்தோஷம். ஆளை பற்றி கேட்கணும். என்ன பிரச்சனை? இப்போ எப்படியா இளமையில் இருக்கிறார்? இப்போ உடம்பு நிலையல் எல்லாம் எப்படி இருக்குது? சாப்பாடுகளை குறைக்கிறார். உடம்பை குறைக்க வந்து போன இடத்துல வந்து ஆளுக்கு வந்து கிலோ கூடி இருக்குதான். கிலோ கூடி இருக்கான். கிலோவோ விலியோ? கிலோ 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 வெயிட். இப்போ வெயிட் பண்ண நாளைக்கு சிக்கல். அதான் ஒரு லிமிட்டுக்கு இருக்கணும் போல. என்ன 55 கிலோ இருக்கும். இப்போ 68 கிலோ. 68 கிலோ 55 13 கிலோ கூட இருக்குது. 11 குறையா இல்லையோ? குறையில இல்லையா? ஆள் சாப்பிட்றதும் குறைவா? ஆனால் என்னத்தால் வெயிட் போடுறது ஆளுக்கு அதான் தெரியல. சாப்பாடு குறைவா? என்ன சாப்பாடு குறைப்பட்டு அன்றைக்கு அவனை வீட்டு போனதெல்லாம் மனுஷக்கார ஏசுது எங்களுக்கு. என்னது ஆள் வந்து சாப்பிட்றதும் குறைவா? ஆள் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுதான். சரியான குறைவாக இருக்கான் சாப்பாட்டில்.
சாப்பாடில் ஏன் குறைவனாக்களே ஆளுக்கு வெயிட் எடுக்கணும் நினைக்காதுங்க தேவை ஆளுக்கு மனதிலே சரியாக சந்தோஷமே இருக்கும் இது சந்தோஷம் அப்போ சந்தோஷமே இல்லை இல்லை உங்களை மனுஷங்கிட்டாங்களே ஏச போறாது சந்தோஷம் இல்லைன்னு எப்படி சொல்லுவோம் எனக்கு தான் சந்தோஷம் தான் சில சந்தோஷம் சில வேறு சில நாங்கள் பிரச்சனைகள் வரும் அதை நினச்சி துக்கப்படுறது என்ன பாஜா அதுதான் துக்கப்படுறதுக்குள்ள அப்படியே உண்டு ஒரு மனிதனுக்கு ஒரு கவலைன்னு ஒன்று கேட்கல உடம்பு இன்னும் கொஞ்சம் மெல்லிய தான் செய்யும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கல. தெரியக்கூடாது. இந்த ஆளுக்கு சாப்பிடாம விட்டாலும் உடம்பு அப்படி இருக்குதானே வைக்கிறதா சரியான சந்தோஷமா இருக்கீங்க நீங்க பேச்சு சந்தோஷத்துல அடக்கிட மறைக்கல நீங்க சில விஷயங்கள் நான் யாருக்கு வந்து அம்மாவுக்கு மறைக்க மாட்டேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நம்ம மறைக்கிற அளவுக்கு இல்லை ஆளும் வந்து அடிக்கடி கோல் அடிச்ச வடிதானே அடவுளி அடிக்கடி போன இடத்து காய்ச்சபடியாக இருக்கும் கோல் அடிக்கணும்னா நேசன் கோல் அடிக்க அடிச்சு காய்ச்சபடியாக இருக்கும் மற்றது அப்போ ஆளுங்க அந்த உடம்பே எப்படி இருக்குது சரி வெயிட் கூட ஒரு பக்கம் நிலை என்னப்பா இந்த கையை பற்றா ராத்திரி வேணாம் கூட பின்னரம் போல அங்கே போய் அங்கே அங்கே இங்கே பண்டத்தில் ஆயில் வேத்து போய் தடவை மருந்து எடுத்து கொண்டு வந்து கை என்ன செய்யுது உலகம் குத்துறாப்பா இந்த கையப்பா கை உழைஞ்சு குத்துது இதுல இருந்து இங்கே ஆட்டம் ஒவ்வொரு வித விரல் எடுத்துட்டு குத்துறாப்பா அதோட நிறைய மிஷின் கிடக்கல கடைசி கடைசியில் இழுத்து சுகமாக்குறதுக்கு ஒரு மிஷின் வீடியோ பாத்துனீங்களா அப்பாடுகளுக்கு விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டு என்ன விளையாட்டு இப்போ ஒரு கையை இழுத்து குத்துன்னு சொன்னால் அதை கொழுவின மாதிரி அந்த கையை இப்படி இப்படி எடுக்கும் அந்த நீ இப்ப உங்களுக்கு எந்த விரல் பிரச்சனையோ அந்த விரலுக்கு போட்டா அந்த விரல் இழுத்து அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு பிறகு உடனே சுகம் வந்து வந்து ஆளுக்கண்டு சொல்லி அனுப்பினோம் வந்து அனுப்பினேன் ஆள் நம்ப இல்ல கட்டாயம் போட்டு காட்டும் போட்டு காட்டுவோம் பார்க்கணும் அந்த போட்டு காட்டாம விட ஒரு ஏஞ்சலும் காணும் இப்போ இவ்வளோ உரத்துக்கு அந்த கையிலே இவ்வளோ வேதனைன்னு சொல்லி அந்த அதுக்கண்டு பேர் மருந்தே எடுத்து குடிச்சிட்டு வந்து இருக்கல நாங்கள் அப்படியே ஒரு சாமானை வச்சோண்டு அந்த ஆளுக்கு அதை போட்டு சுகப்படுத்தாம விட சரியான பிள்ளை சில டைம் வந்து இன்றைக்கு அந்த மிஷினை போட்டு வந்து ஆளுக்கு செஞ்சு பார்க்க வந்து சில நேரம் சரியாகும் ஆகும் சரியாகும் சில நேரம் எல்லாம் சரியாகும் ஏன்னா அவ்வளோ வலித்து கொடுக்குது இல்லை கையை அப்போ ஆளுக்கு டக்குன்னு எல்லாம் சரி வந்து அப்போ வந்து அப்படியான விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ போவோம் இப்போ நம்ம காலையில் சாப்பிடல ஆளு மதிங்க இப்போ சாப்பிட்ற வந்து குறைவில்லை வீட்டில் வந்து சரியாக இப்போ என்ன வந்தாலும் கேட்டால் சாப்பிடுவோம் கொண்டு விட்டால் நீ வேணாம் சாப்பாடு இடையில பண்ணிங்கன்னா படம் சாப்பிட்றேன்னு சொல்லுவார் ஆனால் அதுவும் போய்க்காது அதுதான் மதியம் சாப்பிட்ற கூட அதோட வந்து அன்றைக்கு ஆளுக்கு வந்து அல்சரே வருது அவங்களுக்கு என்ன இப்போ வயிறுகள் 10 நிமிஷம் இல்லைங்க அன்றைக்கு எரிவு அதுவும் இருக்குது வயிற்றுலையும் இருக்கும் அது வந்து சாப்பாடு பிரச்சனை இப்போ சாப்பாடு வந்து டைம் விட்டு வாட்டி வந்து வயிற்றுக்குள்ளே வேலை செய்யும் அதே பிரச்சனை இப்போ நாங்கள் இப்போ உடம்பை குறைக்கிறதுக்காக அந்த காலமே மதியம் சொல்லி அந்த 3 நேரம் சரியாக கவனிக்கலையே இருந்தால் அதனாலே சிக்கல் வரும் அல்சர் வந்துடும் அதுவும் தெரியுது அப்பாட பிரச்சனைக்குள்ள அப்பா சாப்பிடாத வாழைக்காய் அங்கே இருக்கு ஆமாம் வாழைக்காய் குலவுலியாக சாப்பிட்டேன் வாழைக்காய் அது அப்போ அந்த இது அந்த அடைப்பு பிறகு வாழைக்காய் சாப்பிட்டதும் சும்மா துளசி போட்டு பச்சை அப்படியே சாப்பிட்டாரு பிறகு வந்து எத்தனை இலவுல வகையான ஜூஸ் குடிச்சு இப்போ இந்த மட்டக்கிழமை மருந்து உணர்ந்து அதே போல ஒரு கஷ்டம் குடி அதனாலப்பா இன்னும் எனக்கு அந்த வயிற்றறிவும் தெரியாத ஒரு கதைக்கு ஏன்னா கொஞ்சம் கேரமான மருந்து ஆனால் வேலை செஞ்சு என்ன கொஞ்சம் ஆகுது கொஞ்சம் காலத்தையே வச்சிருந்தது தான் வந்து ஃபுல்லாக சரியாகல சில உடம்புக்கு செட் ஆகும் சில பேர் உடம்புக்கு செட் ஆகும் அது ரெண்டாலும் அது நான் புலதான் யோசிச்சு பார்த்தேன் நான் என்ன பிரச்சனைன்னா அந்த அடைப்பண்ணொண்டு வந்தால் அந்த மருந்தாலே எடுக்கிறன்ற கொஞ்சம் கஷ்டமே தான் இருக்கு ஓகே இப்போ ஒரு பைப்புக்குள்ளே ஒரு சாமான் போய் அடைச்சிருந்துட்டு வைங்கோ அப்போ அதை சும்மா தண்ணியை விட்டா போல வேலை இல்லை அதுக்கண்டு முடியல சும்மா குடிக்கிறது யாரு தண்ணியை விட்டாலும் ஒரு சின்ன ஒரு அடைப்பு இருந்தால் அது தண்ணியோட வந்துடும் தள்ளிட்டு இப்போ ஃபுல்லாக அடைச்சிட்டு சொன்னால்
வராதல்ல தண்ணி வரதுக்கிட்ட இருக்காது. அப்போ என்ன கிழிக்கத்தான் இப்போ அதில் ஆளுக்கு கிழிச்சு விட்டா கடைசி நேரம் கிழிச்சு விட்டா கொண்டு போய் அதுதானே. நீங்கள் இந்த வருஷத்துக்கு சாப்பிடாருக்குள்ள ஆள் வந்து எவ்வளோ சாப்பிடுது? அதே மாதிரி சாப்பிடல நீங்கள் தான் உங்களுக்கு பச்சை வாழைக்கெல்லாம் சாப்பிட்டு பார்ப்பீங்களா? சாப்பிட மாட்டேன். பச்சை வாழைக்காய் மருந்து வகையிலேயும் இவ்வளோ சேர்மதிக்காது. இஞ்சி நெல்லிக்காய் பிடிக்காத விநாயகரிகளா விநாயகரி வெளிநாட்டுல நடக்கு நாளைக்கு வெளிநாட்டில் ஹோட்டல் இப்போ குடிக்கிறீங்களா? இல்லை 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 அது வாங்கிக்கிறேன். அது ஏன்னு நீ பாவிப்பேன் அந்த மருந்து வாங்கிக்கிறது போய் அந்த கையை விட்டாச்சு. இப்போ நேஷனண்டா வந்து இப்போ கிளினிக் வந்து 21 இந்த வாரம் 21 எத்தனை ஒரு மாதத்துக்கு வருமா இல்லை நான் 2-3 மாதத்துக்கு வருவேன்? 2 ஒரு மாதத்துக்கு 2 போகிறாங்க. ஒரு மாதம் 2 தரம் 15 நாளைக்கு ஒரு கால். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்கிறாங்க? எக்ஸசைஸ் எடுக்கணுமாமா. எக்ஸசைஸோ? எக்ஸசைஸ் எப்படி எடுக்கணும்? வளைஞ்சு குமிஞ்சு நிமிந்து கையை வச்சு காலை ஒருக்கா அந்த பரீட்சை காட்டணுமோ காட்டினீங்கன்னு சொன்னால் நாங்களும் சில வேலை சும்மா அதுக்கு நான் குழாயில் பெப் குழாய்கள் அமர்த்துற இது அடையலாம் என்ன செஞ்சுட்டு மாட்டேன். இப்போ நோமலா காட்டுங்க. இப்போ இந்த பெப்புகள் தடிகள் இல்லாட்டாலும் சும்மா நோமலா எடுப்பு அப்படி இருக்கின்றதுக்கா பார்த்தா நல்ல ஏன்னா நாங்களும் வந்து சும்மா மார்னிங் எழும்புற டைம்ல வந்து ஃப்ரீயா இருந்தால் நாங்களும் கட்டாயம் செய்வோம். அதை கட்டாயம் அதுக்காக தான் கேட்குறது. முக்கியமான சாமான் உடன்பயிற்சி முக்கியமான சாமான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சும்மா நோமலாக நீங்கள் எடுக்கிறீங்க தானே அப்போ செஞ்சாட மாட்டீங்களா? செய்ய போகுது காட்டுங்க காட்டுங்க கொடுத்துருவோம். காட்டுது அதுக்கு மஞ்சள் கலர் பயப்படுத்து தரோம். எனக்கு புரியாதாக்கு அவசரமாக மோடி கட்ட வந்துருமாப்பா பொறுக்கேல அது முதல் எடுப்ப பார்ப்போம் கொஞ்சம். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து நீ செஞ்சு ஆட போறீங்க. ஏன்னா வந்து ஆள் வந்து விடியத்துல ஏழி ஆளும்றது அப்போ ஏழியில கூட சும்மா தான் இருக்கிறது. அப்போ ஆள் வந்து நீ செஞ்சு ஆடுற பார்த்து டெய்லி செஞ்சு கொண்டு இருக்கும். இப்போ செஞ்சு பார்ப்போம். முதல்ல நேஜன் எத்தனை ஸ்டெப் இருக்குது இதில் செய்யறதுக்கு? செய்யறதோ 20 எப்படி எடுக்குது பாப்போம். இப்படி எடுத்து முதலாவது கட்டம் இது. முதலாவது கட்டம் இது சும்மா எத்தனை செய்யறது? இது 20 அதை விட நீ கையை அறவரால் உயர்த்தணும். கையை ஃபுல்லாக உயர்த்தணும் நினைக்கிறேன். இப்படியுமே தோணுமே. மூன்றாவது அவசரப்படாதீங்க. இது வீட்டில் இப்போ நான் இதில் நிற்கிறோடையா பிடிக்கிறீங்க? வீட்டு என்னது பிடிக்கல சுவரில் பிடிப்பேன். எப்படியா சொல்லிட்டு அது என்னத்துக்கு அந்த மூட்டுக்கோ இந்த கை மூட்டு செஞ்சா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இப்படி கலையேரம் மாட்டுறீங்களோ 20 இல்லை எல்லாம் 20 தரம் எல்லாம் 20. இந்த சைட் 20 இந்த சைட் 20 அப்போ 40 4 முடிஞ்சு. அஞ்சாவது உப்படி நேரிக்கு இப்படி பார்த்தா அந்த கையில் ஆக்கள் நேரிக்கு காலுக்கு இப்படி கைக்கு இப்படி என்ன ஒவ்வொன்றாலையோ இல்லை 2 சேர்த்துல செய்யறது ஒவ்வொரு கையா கடவுளே. ஆனா நிறைய விளையாட்டு குடிக்கல போல. குசா படிக்கிறாரு அதான் பார்க்க வேண்டியது. என்ன குசா பண்ணு பாப்போம். என்ன அடிக்க 10 அடி என்னது அடிய பாத்தியா எங்க இருக்க போறோம்? இப்ப 7 முடிஞ்சு இன்னும் மிச்சம் இருக்குல்ல 13 எழும்பி வாங்க. ஆள் 20 இருக்குன்னு சொன்னது 15 இருக்கும். 13 இல்ல 20 செய்யணும். அப்படி சுத்தி செய்யணும்னு சொல்லி போட்டு தான் செய்து காட்டுறாரு. கொஞ்சம் இவ்வளவு செய்யறது அதான் துள்ளி குதிக்கிறோம். இது வைக்காதே அப்பா ஒன்றும் இல்லை. கால் தானே காலில் அக்கனை இது பிரச்சனை ஒன்றும் இல்லை. கைக்கு கொஞ்சம் நேரம் தானே வேறு கைக்கு நேரம் தான் பிரச்சனை. பிரச்சனை அதான் இவ்வளோதான் விளையாட்டு.
அப்போ பார்க்க போறீங்களோ? இல்லை வேண்டாம் இது என்ன ஒரு அரை மணி நேரம் இருப்பீங்களோ? இல்லை ஒரு 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 காமத்திலும் காமத்திலும் காணுங்க. என்னப்பா எல்லாம் 20 நாளைக்கு நான் வந்து ஸ்பீடாக செய்யணும் சும்மா ஒரு இப்போ பாருங்க இப்போ இது 20 பேருந்து மற்ற பக்கம் சுழட்டி 20 40. அதுதான் அப்போ ஒரு கை தான் செய்கிறது மற்ற கை. அப்போ 40 இதுக்கு 80 வேணும். இதுக்கு 80 வேணும். பேருந்து இது இதுக்கு 20 100 பின்னுக்கு 20 120 இப்படி இப்படி ஒன்று இப்படி ஒன்று ஒரு விளையாட்டு தாப்பா ஆனால் 2 பக்கம் செய்யணும் விளையாட்டு. இப்படிஞ்சது இப்படிஞ்சது பேருந்து கிடந்தோண்டு இப்படி செய்கிறீங்க. அது குசம் அது குசம் குசப்போ எத்தனை செய்யணும் அதுவும் 20 அது 20. ஆனால் இப்போ 3 படிச்சு நீங்கள் வந்து அடித்தது 3 தான். குறைஞ்ச ஒரு 10 அடிச்சு காட்டுங்க உங்களுக்கு. நீங்கள் வீடியோவில் வந்து கலைக்கிறார் இப்போ இப்படி கலைக்கிறீங்க. நாங்கள் வீட்டை நம்மளே செய்கிறீங்கல்ல செய்கிறீங்களா நம்புறீங்களா செய்து வீட்டில் செய்யுது இது கொஞ்சம் வீட்டில் நானே ஒரு நேரம் கேடானே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருவார். இந்த பக்கம் ஒரு 10 இந்த பக்கம் ஒரு 10 அப்படியே செய்து போட்டு படுத்துருவார். கலைவரம் தான் நூலை செய்ய வைக்கல. அதுதான் அப்படி செய்யணும். புரியுது டாக்டர் உங்களை கிளினிக் 15 நாள் கொடுக்க அவங்க குளிசையிலேருந்து அவர் வந்து போகக்கூடாது. இப்போ எங்களுக்கெல்லாம் கிளினிக் எனக்கு 2 மாதத்துக்கு இருக்காது யாழ்ப்பாணம். உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரி? உங்களுக்கு தெல்லிப்படை சரி இடத்துல விட்டிருங்க வாரம் கொஞ்சம் எனக்கு 3 பேரும் கவதாசு எல்லாம் அங்கானே கொஞ்ச நாள் இருந்து நான் தெல்லிப்படையில் 6 மாதம் ஏறும். அங்கே இருந்தால் வந்து நான் தெரியா விளக்கு ஆளுக்கு விளக்கம் தெரியாது. ஆளுக்கு இந்த பொருள் மெந்தல் பகுதி அணைக்குது அந்த பாடி அப்படியே இல்லை இதை வந்து அங்கே ஒரு இதுன்னு சொல்லி இல்லை சொன்னேன் சொல்லி இருந்தால் கூட அது கேலியாக போயிடும். அப்போ அதுக்காக நாங்கள் இதை பற்றி கதை கேள்வி கொடுத்துருக்கோம். நாங்கள் போகிறது பார்க்குறது சாப்பாடு கொடுக்குறது சாப்பாடை கொடுத்தாலும் அவ்வளோ தின்ன மாட்டேன். சாப்பாடும் தின்ன மாட்டேன். எல்லாம் மருந்து கலச்சங்களை பெரிய விளக்கம். நான் மட்டக்குளம் நீங்கள் வந்து ஸ்டார்ட்ல டெங்கு வந்து தெரியுமா எனக்கு? டெங்கு வந்து இது வழி இல்லை உருண்டு ஃபிரண்டு இதில் விழுந்து தெரியுமா உங்களுக்கு? வரக்குள்ள எங்கேயோ விழுந்தோம். அம்மா நான் வேலைக்கு போனேன். அந்த மாதம் கல்லில் நெத்தி அடிபட்டு போச்சாக்க கொண்டு எல்லாரும் தள்ளி விழுந்து போனேன். அப்படியே இதுவே நான் கிடந்தேன். சிரிக்குது டெங்கு வந்து விழுந்து போனியாண்டு. டெங்கு வந்தா தெரியும். அது அது தெரியாது. காய்ச்சல் சொல்லிக்குள்ள சாப்பாடு தண்ணியை மட்டும் கிடைக்காம கிடந்தா ஒரு பழகு வீடு. அப்போ அதில் ஒன்றும் தெரியாத ஒரு விளையாடுறேன். நான் பிறந்ததில்ல அண்டை தான் விழுந்து மயக்கம் போட்டு அண்டை தானே மயக்கம் போட்டாலும் தெரியும். மயக்கம் போட்டு விழுந்தவங்க நான் வந்து பயந்து போனேன். கல்லில் நெத்தி அடிபட்டு அதெல்லாம் விழுந்து இதில் குளிக்க போகிற இடத்துல இங்கேருந்து செய்ய போகணும். நான் போயிட்டு காணு வைக்க சுற்றிக்கிட்டு அப்படி முதல்ல அடிபட்டு கொண்டு தான் படுத்து கிடந்து நான் போகிறேன் இதில் விழுந்து. அது தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி உண்மையாக எங்களுக்கு நீண்ட நாள் கூடி நேசன் ஒரு பாட்டு பாடு இல்லை ஏண்டா இல்லை பாட்டு பாட என்னால் இயலாது. இது கையோட்டு இல்லை, இது வாய் தான். வாயுமே இல்லாத உங்களுக்கு குரல் எல்லாம் குரல் என்ன கூடாது. இந்த அவங்க பாடுறத காட்டி கூடாது. இப்போ நீங்கள் படிக்கிற நீங்கள் ஒரு நீங்கள் படிக்கிற விட ஒரு சந்தோஷமாக படிக்கணும். நாளை பிறகு வந்த நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 2 வரி உங்களோட குரலை கேட்க எங்களுக்கு ஒரு ஆசையாக கிடக்கு. ஒரு 2 வரி என்னென்றாலும் ஒரு பாட்டு நீங்கள் உங்களுக்கு விரும்பியும் தெரிஞ்ச பாடல். நாங்கள் எத்தனை 100 பாட்டு கேட்க நாங்கள் கோயில் பாட்டு சினிமா பாடுக்கலாம். சினிமா பாட்டு சினிமா பாட்டு எனக்கு பாடாது. தெரிஞ்ச பாட்டு படிக்காம அப்போ தெரிஞ்ச பாட்டு படிக்கும். நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வில் இசையா நீயே எமது ஒளி நீயே எமது வழி நீயே எமது வாழ்வில் இசையா நாங்கள் செய்யும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீன்மை என்ன அறியாத கோலங்கள்
நாங்கி செய்யும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீன்மை என்ன அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையில் பொருளாவாய் நீயே எங்கள் வழியாவாய் நீதேன் பாதையில் பொருளாவாய் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் கேட்டிட உண்மை இறைவா உமதருள் தரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வில் ஏசையா ஏசையா பாடினார் போவதே பாருங்க கதை இப்படி எடுக்குது பாட்டை வந்து படிக்குது ஒரு பிள்ளையும் தொடர்ச்சியாக நினைக்கலாமலே வந்து மனதில் இருக்கிற சீரி வந்து கொண்டு இருக்குங்கப்பா கதைப்பா ஜோஜி ஜோஜி தானுங்க அப்போ கதை கொடுங்கப்பா. அப்போ அப்படி இருக்கிற கமலஹாசன் போனது உங்களுக்கு தெரியுமென்றே சொன்னீங்க. அப்போ அவர் என்னத்துக்காக போனான்னு சொன்னீங்க? தீக்குளிக்க. தீக்குளி பண்ணது என்ன பிரச்சனை? என்னத்துக்காக? நெருப்புக்கு மேலே நடக்கிறது. நெருப்புக்கு நடக்கிற அவர் நேர்த்தி கடை ஓமனா இன்னும் தெரியல. என்னத்துக்கு நேர்த்தி கடை வச்சு தெரியுமோ? தெரியாது. தெரியாது. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இல்லை தெரியாது. கடவுளால தெரியாது. சரி, அது ஆளுக்கு அப்படியே நடக்கிறதுக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெருப்பு சுடாகும். இன்னும் எனக்கு தெரியாது. நான் நடக்கிறேன். எனக்கு அந்த நம்ம வந்து இந்த கோவில் விளக்கங்கள் தெரியுமா? இந்து கோவில்களோட விளக்கங்கள் தெரியாது. சும்மா பார்க்குறதா தீமதிகள் பார்த்துருப்பீங்களா? முஷ்பாத்தியாரி முஷ்பாத்தியா அவையில கஷ்டமா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமா பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அது எப்படி இருக்குமே தீ குளிக்கிற விஷயத்தை நானும் இப்போ இல்லை முந்தி பார்த்துருக்குறோம். பார்த்துருக்குறோம். அதனால் அது இன்னும் வேகமாக நடக்குது தான். அந்த நேரத்திலே நெருப்பு சுடையில் தான் உங்களுக்கு நெருப்பு சும்மா கட்டில எல்லாம் போட்டு ட்ரெண்ட் அடிக்க ஒரு அடிக்க வந்து நெருப்பு தளல் இருக்கும் ஃபுல்லாக தட்டி 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 தான் பதப்படுத்துது. அப்படியே மினுங்குங்க. தங்க மாதிரி மினுங்கும். தங்க மாதிரி மினுங்கும். அந்த இந்தியா அங்கே சைடில் பார்த்து அந்த நெருப்பை வந்து விட அள்ளி போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நேர்த்தி நினைக்கும். அந்த சில இதில் கோவிலுக்கு வந்து சில இதில் சம்பிரதாயம் இருக்கணும். ஒரு கோவிலுக்கு வந்த விளக்கங்களாக இருக்கலாம். அப்படியான ஒரு விளக்கத்தை நிறைவேற்ற தான் இந்த கமலாலயம் போயிருக்கேன். என்ன சொல்றது? நெருப்பு சுடுமோ சுடான்னு சொல்றீங்க? சுடும். எப்படி சுடும்? சில நெருப்பு தீர கட்டுறவங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. தீய கட்டுறது மந்திரத்தாலே இல்லை காய்த்தால? மந்திரத்தால். கதைக்க போறீங்களோ நீங்கள்? கொடுங்க உன்னோட ஃபோன் நம்பர் இருக்காங்க. நீங்கள் அடிக்க தூக்க மாட்டேன். அடிக்குதா கொஞ்சம் பொறுங்க. அடிக்குதோ? தூக்க மாட்டாங்க நீங்கள் அடிச்சா. குறைவாக கிடக்கும். ஃபோன் போயிடும். போகுமா? தூக்குனா இதில் தீ குளிப்பேன். நீ குளிவா? நீ அவசரப்படாங்க அவசரப்படாங்க அவசரப்படாங்க. எந்த ஊர்ல வந்து கவரேஜ் கொஞ்சம் சிக்கல். ஆன்சர் பண்ணாலும் சரியா பார்ப்போம். அங்க உண்மையா கவரேஜ் சிக்கல். அதோட சாப்பாடு படத்துக்கு தெரியும். ஏண்டா கடைசா வந்து 1:27 தான் லாஸ்ட் வந்து காட்டுது. ஆன்லைன் வந்து போயிருக்கான். இதுக்கு நேஷனோட முகத்தை போட்டோடு அனுப்புவோம். அந்த அப்படி என்னைக்கும் எடுக்கக்கூடாது. பார்த்துட்டு பிளாக் பண்ணாலும் பிளாக் பண்ண வேண்டாம். பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. தேவையில்லாம விளையாட போகிறாங்க. பாட்டு போகிறாங்களே. பாட்டு போடுறாங்க. மசாஜ் செய்வோம். பாட்டு இருங்க மசாஜ் எடுத்துட்டு வரேன். ஆனால் சில ஆக்களுக்கு அந்த கை மூட்டை அப்படி சில கலர் எனக்கு இருக்கு. கலர் இதுக்கு நானே பூட்டி போடுவேன். என்ன கையை காட்டுவோம். இப்படி பூட்டி போடுவேன். காட்டுங்க. வாங்க எனக்கு வரனா இது கத்தக்கூடாது. சின்ன சின்னதாக சுடும். என்ன மசாஜ் என்ன சுடும்? கையை காடும் வளதே சாமி இந்த கையை காட்டும்.
அங்கே இல்லைப்பா அங்கே வச்சு இங்கே காட்டணும் விளக்கு இந்த கையை இந்த கை பிரச்சனை பிரச்சனை தான் பிரச்சனைக்குரிய சாமான்லாம் அதுதான் கை ரைட் அடிவா ஒட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் சரி என்ன என்ன செய்யுது குத்து எங்க ஊத்துது எங்கே கையை பற்றி பிடிக்காங்க கையை பற்றி பிடிக்காங்க சும்மா லேசாக விடுங்க பார்ப்போம் சும்மா லேசாக வச்சுக்கோங்க கையை இது என்ன உலகம் எப்படி வேலை செய்யல செய்யும் எந்த நரம்புக்கு பிடிக்குது இது துள்ளு துள்ளு அதே அந்த விரல் ஆடுது உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீர்கள் ஆனால் வேலை செய்ய ஜாமா எப்படி எப்படி ஜாமா என்ன செய்யுது இப்போ எனக்கு கை இப்போ கையை பொத்தாங்க கையை சும்மா விடுங்க பிரேக்குமா உங்களுக்கு அப்போ இந்த என்ன நரம்புகளையும் வேலை செய்யுது வழி அங்கேயும் அந்த பழைய சட்டுற மாதிரி வேலை செய்யல இப்போ எது இருக்குதா என்ன விளக்கம் இந்த இந்த நடுவினால் ஏன் இப்படி இப்படி ஆடுது கையை பொத்தவணும் கையை பொத்தவணும் கையை பொத்தணும். கையை வந்து சும்மா சும்மா வச்சிருக்கோம். அதான் தெரியல என்னென்ன அதான் தெரியல அந்த கால்றா போடு 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 கால்றா கொஞ்சத்துக்கு வேலை சொல்லணும் பயப்படாது போட்டாலும் வந்து லேசில் காட்டக்கூடாது வேலையை காட்டணும் பயப்படாது என்ன என்ன செய்யுது கொஞ்சம் பாருங்க மூட்டு வேதனை அந்த வகுத்து பிரச்சனை எல்லாம் தாங்குறேன் இது ஒரு சின்ன பிரச்சனை இது வந்து கூட கூட ஹைக்கு தான் நன்மையை தரப்போகும் அப்போ அதெல்லாம் வந்து இங்கே கட்டவே தாங்கி ஆகணும் விளங்குதா இந்த விரல் தூக்கி காட்டுங்க அங்கே எப்படி செய்யுது பாருங்க விளையாட்டு விரல் இந்த விளையாட்டை காட்டுங்க எப்படி என்ன செய்யுது நீங்க ஆட்டுறீங்களோ தானா ஆடுவோம் தானா ஆடு தானா ஆடுது கொஞ்சம் போகிறோம் அடுத்த லெவலுக்கும் அடுத்த விட ஆட்டம் நின்றுடும் எல்லா ஃபுல்லு உள்ள என்ன செய்யுது இந்த கை என்ன செய்யுது உங்களை உடைய சொல்லுங்க விளக்கத்தை நீங்க விளக்கத்தை கொடுங்க என்ன செய்யுது சொல்லுங்க நோவுது எதில் இங்கேருந்து இங்கே தாண்ட ஒரு விதா விளையாட்டு சொல்லி இழுக்க போகல சுண்டி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் சுண்டி சுண்டி இழுக்கல இப்போ உங்களுக்கு கூட்டுறேன் இப்போ உங்களுக்கு குறைக்கிறது நல்லா இருக்கும் இல்லை கூட்டுறது நல்லா இருக்கும் குறைக்கிறது நல்லா இப்போ அந்த லேசாக இருக்கிறது குறைக்கிறான்னு சொல்லும் நீங்க கையை பொத்தி பிடிக்க அது ஒரு வேதனை ஒன்று வந்தால் தானே அதுன்ற பிரச்சனை தெரியும் இல்லை இல்லை அதுதான் இப்போ வந்து உங்களோட கையில இந்த விரல் பிறக்குது இதில் விரைக்குது இப்படி விளையாடு வேலை செய்யுது சாமான் பார்த்தீங்களா இந்த எப்படி வேலை செய்யுது பிறகு மற்ற விரலை கொண்டு பிறகு இந்த விரல் மகம் பிறகு மகாஜி பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த கை மூட்டில் இருந்து இழுத்து இங்கே கொண்டு வந்து அங்கே தேலாம் ஆட்டி ஆட்டி எடுக்குது பாருங்க கூட்டார கூட்டாது யாக கூட்டாது என்ன செய்யுது உள்ள எதுவும் செய்யுதோ இந்த விரலுக்குள்ள இந்த கைக்குள்ள நரம்புல இப்போ ஆளுங்க இப்போ இதை செய்து போட்டோமில்லை நாங்கள் செய்து போட்டு இப்போ கரெக்டாக சொல்லி வைப்போம் இப்போ ஆளுங்க சரிவுலையே நாங்கள் எப்படி கேட்குறது வீட்டை போயும் அப்படி இந்த உடம்பு இந்த கை அதுக்கு நம்ம ப்ரெஷர் பார்ப்போம் ஆ ப்ரெஷர் மிஷின் கிடக்குள்ள கிடக்கு ஆளுங்க ப்ரெஷரை பார்ப்போம் இதில் நிற்கண்டு இருக்கும் இது வந்து கூட வீட்டு வைத்தியம் அப்பா நாங்கள் ஓவரால் செக் பண்ணுறோம் நாங்கள் ஆமாம் ஆமாம் அப்புறம் நீங்கள் முதல்ல எத்தனை கிலோ நேஷன் இருந்தீங்க 55 கிலோ 55 கிலோ 55 56 கிலோ இப்போ எத்தனை கிலோ இருக்கு 68 68 55 13 கிலோ கூடிட்டு மட்டும் 13 கிலோ கூடி இருக்குது சாப்பாட்டால் இல்லை அது சந்தோஷம் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க வந்து சரி சாப்பிட்றே இல்லைடா அப்போ அப்புறம் என்ன இப்படி இதில் வருது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடும் அது வந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஆமாம் சாப்பாடு இல்லையே ரெண்டாலும் வளர்க்குது உடம்பு வைக்குது அனே இது அடுத்த வரைக்கும் போகணும் இந்த கை காட்டுவோம் டத்தே நோவலை இல்லாத கை போடு இப்போ இதெல்லாம் அது சரி இதண்டா கையை கால்ட்ட கொஞ்சம் வேண்டி வரும் ஆடுங்க ஆடு இந்த கையை காட்டுவோம் ரெண்டு கையிலையும் கொடுக்கணும் வேலையை இந்த கை பிரச்சனை இந்த கை இருங்க வரனா கையை பத்தாங்க கையை சும்மா நோமெல்லாம் போட்டு வச்சிருங்கோ இன்னும் செய்யுதான்னு பார்ப்போம் என்ன
எதில் இருக்குது இங்கே இதுக்கு நீங்க விளக்கப்படுத்துங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சைலண்டா இருக்கீங்க நீங்க விளக்கத்தை குத்தி குத்தி இழுக்கடா அவ்வளோத்துக்கு விழாத்துக்கு என்ன குத்தி குத்தி இழுக்குது அப்போ இந்த விரல்களுக்கு இல்லை இல்லை விரல் கிடையாது அப்போ இது கூட்டம் இருக்கு மலமலது அங்கே விரல் ஆட்டம் வேலை இல்லையே அதுதான் புதினமாக கிடக்குது அப்போ இதுக்குள்ள தான் செய்யுது அவன் என்னடா எனக்கு இதை இதில் விளக்கம்னு தெரியும் நான்டே போட்டு பார்க்கல தானே அண்டே போட்டு பார்த்து காவிதான் இப்ப வேலை செய்யுது இப்பதான் வேலை செய்யுது அறியா இல்ல இல்ல இப்பதான் வேலை செய்யுது கொஞ்சம் பொறுக்கும் இப்பதான் செய்யுது இப்பதான் வேலை செய்யுது விரல்களுக்கு இல்லையா இதுக்கு விரல்களுக்கு இல்லையா இல்ல இல்ல அது இருக்கு பிச்சு போடுறது பயப்படாத இது வந்து உண்ட நன்மைக்கு தான் அதை போட்டு நாங்கள் நல்லா கூட்டுவாள் சரி இதில் போட பிரச்சனை இல்லையாப்பா குத்தி குத்தி கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு இதில் போட குறுக்குறாண்டு குத்தி வந்து இந்த கரண்ட் அடிச்சு சொன்னா இந்த கையில பிரச்சனை இருக்கிறால வந்து இதுல சொட்டு சொட்டு தான் குறைக்கும் அதுல வந்து கையில வந்து உங்களுக்கு நோமல் பிரச்சனை அதுல வந்து பவர் காட்டு இது விளக்கத்தை கொடுங்க அப்போ என்ன விளக்கமா பிறகு நான் கதைக்கிறது இந்த சாமான் என்ன செய்யுது உங்களுக்கு இதோ இதெல்லாம் என்ன செய்தாக்குன்னு இப்போ இது இது இருக்குல்ல போட்டி தானே இதில் இதெல்லாம் மிஷினுக்கு வந்து வெட்டி போயிட்டு அது இது இருக்குது அது வேலை செய்ய நேரம் நான் பார்த்துட்டு வரணும் வேலை செய்யுது என்ன உங்களுக்கு இப்போ பொட்டி உடச்சி போட்டு வரேன் இது சாப்பிட்ற சாமான் இல்லை பையன் கூட வெயிட் இருக்குது சாமான் வேண்டாமா தெரியும் வீட்டை கொண்டு வந்தாரு நானும் பார்ப்போம் சொன்னேன் வெயிட்டுக்கு வீட்டை கொண்டு வரேன் நானும் எனக்கு தெரியும் பார்ப்போம் 60 முதல் 55 இப்போ 68 கூடி பேர் குறைஞ்சிருப்பா 68 குறைவா இருக்கு பார்ப்போமா எப்போ பார்த்தீங்க கிடைச்சா வெயிட் போனோமா போனோமா அப்போ இப்போ ஒரு அந்த போன வாரம் பார்க்கறதே 68 அப்போ இப்போ வைங்க பார்ப்போம் நீ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு என்ன பார்ப்போம் இருங்க சாப்பிடும் வேறுங்க எத்தனை நாடு 67 எப்படி ஒன்று குறைஞ்சிது பார்த்தீங்களா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ குறைஞ்சிதான் ஒரு கிலோ ஒரு மாதம் இல்லை என்ன பிரச்சனை என்றால் அது எனக்கு நீங்கள் 49 இப்போ அப்படித்தான் இருக்கும் 59 கிட்ட நின்றாரோ அது அப்படியே உடுப்பாண்டா அப்படித்தான் 49-50 நின்றாரோ ஆமாம் நான் பார்த்து வரேன் புரசோர் இருக்க பார்த்துடுவோமே வந்தால் சரியில்லை எப்படி என்ன 57 அப்ப என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சாப்பாடு கூட மற்ற இனிப்பு வகைகள் கூட இனிப்பு சாப்பிட்டதா இப்ப இனிப்பு சாப்பாடு கையை விட்டா சோடா குடிக்கிறது அது வேற இனிப்பு சாப்பாடு பாலுக்கு பிரச்சனைப்பா அது வீடியோ முடிப்போம் அடுத்து வா ஆமாம் சரியாப்பா பாலுக்கு ரெண்டு பேருக்கும் பார்ப்போம் எனக்கும் பார்ப்போம் எல்லாரும் பார்ப்போம் பார்ப்போம் இப்போ நீ சொன்னதுதான் முதலாக நானும் பார்த்து நிறைய நாள் ஆகிட்டு பார்ப்போம் பார்த்து விடுவேன் என்ன விளக்க மாட்டேங்குது ஆமாம் இது வந்து வங்கியது சாமான் இல்லை சாமான் ஜெர்மன் ஒன்று வந்து பிழைச்சி போச்சு என்ன ஒன்று பிழைச்சி போயிட்டு அது வந்து நிறைய நாள் பாவிச்சாச்சு கையா காணும் என்ன
இதை போட்ட பிறகு சிரிக்கக்கூடாது சரியா சிப்பிளாமல் சும்மா இருக்கணும் நான் சிரிக்குமோ ஆள் சும்மா விடாது இதை சிட்ட கொஞ்சம் வைத்துருங்க இல்லை செட்டிக்காலை போகலாம் செட்டிக்காலை போகலாம் என்ன யாழ்ப்பாணத்தில் பார்க்கலாம் ஓகே கேட்டு போயிருக்கேன் நீங்கள் எதுவும் போட்டு பார்த்தீங்க தங்கையாவது தெரியாது அப்போ எதுனாண்டா அப்போ எது ரெண்டாவது தெரியல நான் அது அப்போ தெரியல பார்த்தா தெரியுது என்ன ஒன்றும் ஆகுதுல்ல மாற்றி போடுறாங்க பார்ப்போம் இன்றைக்கி வெட்டி மாற்றி தான் போடுங்க ஷாமௌண்ட்டு மாறி கிடக்கு ஒன்று ரெண்டு வெட்டி மாற்றி போடுங்க ரெண்டு மாற்றி போடுறாங்க இப்போ சரி சரி ஒன்றாவது டேஷன் அசிப்பில் வருமா ஆளுக்கு வந்து 135 இன்னைக்கு கொஞ்சம் கூடிச்சு 10 கூடிச்சு 135 மற்ற என்ன மற்றது டிஐஏ வந்து 98 கொஞ்சம் கூட தான் நிற்க போடாங்க கொஞ்சம் கூட நிற்க ஆளுக்கு வந்து வருத்தம் தானே அதில் அப்படி கிடக்கு பாப்பா பாப்பா என்ன என்ன 135 கடையில் கள்ளத்தையும் சாப்பிட்ற விடுது மனுஷி சமைச்சு தர சாப்பிடுங்க கடைக்கு மனுஷிட்ட போகிற இல்லையா 35 98 ஆளுக்கு 135 98 ஆளுக்கு பாப்போம் இதுங்க பாப்போமா அப்பாவுக்கு 100 நிக்கி சரி ஓ 100 76 குறைவு இல்லை கொஞ்சம் திருப்பி வரும் போடுவோம்மா நல்லா உறவாக கிடக்கானே 105 அது அந்த துண்டுக்குள்ள நிற்கிது வந்து இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தான் நினைக்கிறேன் ஒரு 120 நிற்கிறோடைய உப்பு சாப்பிடலாம் அதான் நீங்களும் வந்து இப்போ சாப்பாடுல வந்து குறைவு இல்லை உப்பு சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை பிரசரில் பிரச்சனை இருக்காங்க நான் கடை சாப்பாடு பண்ணிங்கன்னா அவ்வளோ குளிர் அது நிறைய காலம் ஆயிட்டு பார்த்து கொடுங்க விக்கி சரி எனக்கு ஓகே 124 82 இப்போ சாக்லேட்டையும் சாப்பிட்ற பாட்டுக்கு அம்மா சாப்பிட்டு தான் சொல்ல தேவையில்லை சாப்பிட்டு இருந்தால் சரி இவ்வளோ தெரியும் பொங்கல் கொண்டு வச்சிருக்கேன் ஐ ஸ்டார்டில் கொஞ்சம் ஆசையாக இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் பெருத்து போச்சு அப்போ சந்தோஷம் நேசன் நிலையம் வந்து இன்னொரு நாளைக்கு அப்புறம் வந்து எங்களை வீடியோவில் காட்டி இருக்குது மக்களுக்கு கண்டிப்பாக நீ என்ன சொல்ல விரும்புகிற மக்களுக்கு சொல்ல போகிறீல்ல ஆள் வந்து சரியான முன்னேற்றம் இல்லை இப்போ சிசிடிவிலாம் பூட்டி போட்டு வீட்டை என்ன ஊரு சிசிடிவி கிளி வழக்கு கிளியெல்லாம் செத்துருதான் எடுத்துட்டோம் இது என்ன கதையப்பா இது நான் ரோட்டு போச்சோம் என்ன தெரியும் 3 அது செத்துட்டா நாங்கள் வந்து மூணு நாள் எடுத்து போயிட்டோம் இதாண்டி இது நான் பூனையில் என்ன பிடிச்ச இதை மணி மணி பிடிச்சோன்னு வந்து வைப்பாத அது அப்படியே அப்போ எத்தனை கிளி வளர்த்து ஒரு கிளி பச்சை கிளி ஓ நான் சந்தோஷமாக கேட்டுறா என்ன செய்ய இந்த கிளி மாலை போட்டேன் கிளி நான் ஒரு ஆசையில் கேட்குள்ள வந்து நீங்கள் ஒரு கிளியை அப்படி சாக வச்சுட்டு சும்மா சிரிச்சிட்டு சொல்கிறேன் செத்து போயிட்டேன் அப்போ என்ன செய்ய இது அரசாங்கம் ஆளை கொண்டு அடைப்பாள் 6 மாதத்துக்கு ஓகே அப்போ அந்த வேலை சந்தோஷம் நீ ஒன்றா போல இதை கொண்டு போய் ஆள் விளக்கந்தான் எப்படி போடுறேன்ட்டு அப்போ அதோட வந்து இங்கே வர டைமில் பாருங்கள் என்ன இதை இடையில செக் பண்ணி மறக்கா வந்து கிளினிக்கு போங்க சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிட்டுட்டு மெடிசனை போடுங்க மெடிசன் போட்டால் தான் கொஞ்சம் ஓகே ஆகும் பிறகு வந்து அவை செய்ய சொல்ல உடற்பயிற்சி செய்யுங்க டைமுக்கு விளங்குதா
அப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஓகே ஆகும். அது என்ன காலமே பின்னமோ இல்லாட்டி காலமே மாற்றணும் காலமே பின்ன எனக்கு தெரிஞ்சப்போ இதால் காலமே வந்து ஒழுங்காக செய்ய நினைக்கிறேன். இல்லை நான் ஏன்னா இப்போ செஞ்சால் பார்க்கல நீங்கள் பிசினஸுக்கு போகிறது மாதிரி காமத்தை நம்ம செய்து காமிப்போம். காவல்ஜாலம் செய்கிறேன் காவல்ஜாலம். அதான் அப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கணும். என்னப்பா மீண்டும் எப்போ வரும் ரிலேஷன் வீடியோவுக்கு? பாரத செவ்வாய்க்கிழமை ஆள் வந்து அப்படி அடிக்கடியாக ஆள் வந்து டெய்லி காட்டையில் அது வினையில் அடும்பில்லை ஆள் நாங்கள் கடும் ரெடியாக காட்டக்கூடாது. காட்டும் பார்த்தியா உயிரோடு இருக்கண்டு. சந்தோஷம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ண பாருங்க. என்ன சாமான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இனி வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் மாதிரி விடைபெறும் நேசன். செல்லக்கிளி. பாய். பாய்.